குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 50 நிலங்களே அற்புதமாக இடந்த குறிஞ்சிலும் இடத்தை பார்க்கின்ற பொழுது மலையிலிருந்து தோன்றி வரும் அருவிகளும் அதிலும் இருமடங்கு வளமுள்ள பூத்து குழுங்கும் காயா போன்ற கமுகு போன்ற மலர் மரங்களும் அந்தி சாயும் நேரத்தில் அகல் விளக்கு போல் காட்சி தரும் பள்ளி மலர் கூட்டங்களும் அதற்கிடையே ஓங்காரம் போல் ரீங்காரம் பாடிக்கொண்டிருக்கும் பறவையினங்களும் வண்டினங்களும் மயில்களும் மட்டங்களும் அன்னங்களும் தாராக்களா என்ன அழகு! இடத்தை வர்ணிக்க வேண்டும் என்றால் எப்படி வேண்டுமானால் வர்ணிக்கலாம். இப்பேற்பட்ட தனிமான இடத்தை நாம் எப்படி வர்ணிக்கலாம் என்று பார்த்தால் இந்த பொன்மாங்குயில் சிங்காரமாக பண்பாடுகிறது என்றால் சங்கீதக்காரன் எந்த காதல் பார்வையில் உல்லாச பூங்குயில்கள் ராஜ பார்வையில் இங்குதான் வள்ளி இருப்பதாக வள்ளி இருப்பதற்கு அடையாளமாக ஏதாவது சப்தம் கேட்கிறது என்று பார்க்கலாம். ஆளாளம் சொல், ஆளாளம் சொல், ஆளாளம் சொல். என்ன ஒரு அற்புதமான கானம்! இந்த கானத்தை பாடிக்கொண்டிருப்பவள் சாதாரணப்பட்ட பெண்மணியாக இருக்க வாய்ப்பே இல்லை. குலரிலிருந்து யாழிருந்து என்பது மக்கள் மலரை சொல் கேளாதர் என்பதற்கிணங்க கூப்பிக்கொண்டிருக்கின்றார், பாடாமல் பாடிக்கொண்டிருக்கின்றார். இப்பேற்பட்ட பெண்மகளின் சாரீரமே இப்படி இருக்கிறது என்றால் சாரீரத்தை தரக்கூடிய அந்த சரீரம் எப்படி இருக்க வேண்டும்? கற்பகச்சோலை கண்ணில் வருதால் கண்ணுக்கு அழகாக, கண்ணுக்கு அழகாக
பெண்ணின் நினைவாக பெண்ணின் நினைவாக பலிக்கும் வல்லை போன்ற காதுகளும் முல்லை போன்ற பற்களும் கோவைப்பழத்திற்கே நிகரான உதறுகளும் ஒழுக்கை போன்ற இடையும் பொய்யார நடையும் இப்பேற்பட்ட அழகையெல்லாம் ஒன்று சேர அமையப்பட்ட தாரணகையை வர்ணிக்க வேண்டுமென்றால் 1000 நாமம் படைத்த அந்த ஆடிசரனால் முடியாது என்ற காரணத்தினாலே ஒரு நாளை வைத்துக் கொண்டு நாமும் நம்மால் இயன்றவரை முயற்சி செய்து பார்ப்போம் என்ற காரணத்தினாலே
மூன்றாம் வரை சந்தனம் பழிக்கும் நெற்றியும் வல்லை போன்ற காதுகளும் முல்லை போன்ற பற்களும் கோவை பழத்திற்கு நிகரான உதடுகளும் உடுக்கை போன்ற இடையும் உய்யார நடையும் இப்பேற்பட்ட அழகையெல்லாம் ஒன்று சேர அமைப்பட்ட நாரணங்கை வர்ணித்து கொண்டே இருந்தாலும் கால நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு கீதத்தோட என்னபடி சென்று பார்க்கலாம் போதுமா யாரியா நீயே அப்படி கேளுங்க நீங்க யாரு கேக்குறீங்க ஆமா இந்த இடத்துல என்ன பண்றீங்க இந்த இடத்துல நான் காவல் காக்குறேன் பாத்தீங்களா என்ன காவல் திணைக்காவல் திணைக்காவல் ஆமா திணைக்காவல் பண்றீங்களா ஆமா பரவாயில்லையா தப்பை நீங்க நான் ஒரு வேவன் அதோ தெரிந்தவருக்கு வெள்ளிமலை வெள்ளிமலை ஆமா வெள்ளிமலை வேவன் வெள்ளிமலை எனக்கு சொந்தமான மான்குட்டி அப்படியே வந்து உங்க இடத்துல நுழைஞ்சிச்சுங்க உங்களுக்கு சொந்தமான மான்குட்டி உள்ள நுழைஞ்சதா ஆமா இல்லையே வேற இல்லையே இல்ல வந்தது
கண்ணால பார்த்தேன் நானு. ஏன் மான்குடி பின்னாலே துரத்தி வந்து பாத்தீங்களா? ஆண்மானா பொன்மானா? பெண்மான் பாத்தீங்களா? அப்படி கேட்கணும். ஆமா. பொன்மானுக்கு அடையாளம்? அடையாளம் சொல்லலாம் பாத்தீங்களா? பெண்மான் அடையாளம் வந்து இப்ப சொல்ல முடியாது. சரி. உங்க தங்கச்சிட்டு சொல்லிக்கிறேன். என்ன? ஆமா. குட்டி போட்டமானா? அப்படி கேளுங்க. குட்டி போட்டமானா போடாதமானா? ஆமா. குட்டி போடாதமான். குட்டி போடாதமானா? ஆமாங்க. குட்டி போடாதமான் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? ஆமா. பார்த்தாலே தெரிஞ்சுக்குவேன். ஏன்னா மானு ஒரு விரட்டணும்னு வைங்களேன், இதே பாத்திரம் போய்கிட்டே இருக்கும். குட்டி போடாத மான் தான். குட்டி போட்ட மான் வச்சுங்களேன், குட்டி வருதா இல்லையா அப்படின்னு திரும்பி பார்த்துக்கிட்டே போகும். அப்படிங்கிற குட்டி போடாத மானே, மான்குட்டியை துரத்தி வந்தேன். மான்குட்டியை துரத்தி வந்தேன்னு சொல்றதெல்லாம் சும்மாதான். உங்க தங்கச்சியை தேடிதான் வந்தேன். ஆமாங்க. எங்க இருந்து வந்தீங்க? வெளிமலையில இருந்து வந்திருக்கீங்க. அம்மா பேரு? அம்மா பேர் சடையன். அப்பா பேரு? சடைச்சி. சடையன் சடைச்சி மகன் கந்தவன் என் பேர். சடையன் நம்ம ஆமாங்க. மாப்பிள்ள தெரியாத மாதிரி நடிப்பியா பாத்தீங்களா? ஏன்னா குறிப்பறியும் தன்மை குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு உண்டு. அந்த அடிப்படையில பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டீங்க. மச்சானோட விளையாடுங்களா இல்லையா? அம்மாக்களை கண்டா கை நிக்காது, அம்மாவை கண்டா வாய் நிக்காது. பழமொழி இருக்கு. ஆகையினால பரவாயில்ல. சரி. உள்ள சோழ சத்தம் கேட்டது. ஆமா. யாரு இருக்கா? என் தங்கச்சி. 2 சொல்ல. ஆமா 2 பேர் இருக்காங்க. ஆமாங்க. என் தங்கச்சி யாரு? உங்களுக்கு ஒரு ஆளா? ஆமா. உனக்கெல்லாம் ஒரு ஆளாயா? உங்களுக்கு தங்கச்சி. பாத்தீங்களா? சரி நான் போறேன். விரட்டுற மாதிரி விரட்டுறேன். சரி. வரதெல்லாம் பிடிக்கிறேன். அதானே? சரி. போடு வா. போடு வா. அந்த பிள்ளை எதுவுமே கண்டுக்கல. அது மாதிரி சட்டம். அற்புதமான வரவேற்பு. ஆடி பாடி வரவேற்பு. நான் வரவேற்குமா? எப்படி பாருங்க. எப்படி? அவனை பார்த்து கூத்துடி மைனானை போல ஒரு பேசடி. Yeah.
என் வந்த வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன். எங்க போறீங்க? ஏய், போறீங்க துப்பாயிட்டு அப்படிதான் பள்ளி இல்ல வள்ளி இல்ல. அப்ப இது யாரு? இது உங்க தங்கச்சி பள்ளியோட தோழி. அப்ப எனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு தங்கச்சி வேணும். ஆமா. தங்காய், அன்பு தங்காய். பாத்தீங்களா? தங்கை தானே. ஏய் நீனும் உன் தங்கச்சியை கட்டி இதே மாதிரி நீ கண்டுபிடிக்கணும் உன் தங்கச்சியா, சரியா? தங்காய். சரி, உன் தங்கையை கூப்பிடு பாப்போம். தங்கச்சி தங்கச்சி நம்ம இடத்துக்கு நம்ம இடத்துக்கு வீடு வந்திருக்காரு. எதுக்கு மானகேட் வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காரு மானகேட் வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காரா எதுக்கு வந்திருக்காரு? யாரு எதுக்கு உங்கள்கிட்ட எதுக்கு வந்திருக்காரு? நம்மளால எதுக்கு போக முடியுமா? எதுக்கு முடியாதுல்ல? நான் சொல்லு அண்ணனுக்கு 7 வீடு. சொல்லியா நான் யாருன்னு சொல்லியா? அதான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். நீ ஏன் இப்படி இடிச்சாதமா இடிச்சுக்கிட்டே இருக்க? ஐயையே. மான தேடி வந்திருக்காரு. மானம் தெரிஞ்சிருக்காரு. ஆமா, நம்ம வேலுமணி சாலையில மான் உள்ள போனதாக சொல்றாரு. நீ பாத்தியா? நான் பார்க்கவில்லை. அப்புறம் அவங்க பார்த்தாங்களா? அப்ப எப்படி மான் சொல்லி அனுப்பிச்சு கையிலே போடுங்க சொல்லியா? நல்ல ஆமாண்ணா மான் இல்லைங்க.
சொல்லுவாங்க. சரிப்பா அதெல்லாம் முடிக்க முடியாது. ஈசோட முடிக்கிறது யாரு? ஆமா, எங்க ஈச பிடிக்கிறாங்க? ஆளை பிடிக்கிறது ஓடிக்கிட்டு படத்துக்கு பாத்துக்காம சுதாரணா. சரிம்மா, போயிட்டீங்களா? போயிட்டு வந்துடுறேன். தங்காய் தேங்காய் ஒரு ஆட்டம். ரெண்டு பேரும் ஒரு ஆட்டம் மட்டும் போங்க. போட்டி போட்டு வாங்க. ஒரு நெளிப்பு. நெளிப்பு நாங்கள் அந்நிய ஆளுநரை பேசி பழக்கமில்லை என்றாலும் இனத்தவர்கள் தெரியுங்களா? தாங்கள் பதிலீங்க காத்துக்கு எப்படி தமிழை செய்கிற மொழி மனம் கவனம் தமிழே, மனம் கவனம் தாயை இன்ப மொழியே, அன்பு மொழியே, உலகின் முதன்மையான மொழியே, உலகத்தின் முதன்மையான மொழி தமிழ் மொழி. ஆனா 13,000 மாணவர்கள் எங்களுக்கு தமிழ் பரிசு எழுத தெரியாதுன்னு போயிட்டாங்களாம். தமிழ்நாட்டில் இருந்ததா எங்கேயாவது போறதான்னு இருக்குது. சரிங்களா? வந்தாரை வாழ்க்கைக்கு பூமியில இருக்கிறவங்க சிறப்பு. இந்த பூமியில வந்தால்தான் வாழ்வாங்க, வருவாங்க, ஆளுவாங்க, எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்க. நான் சொல்றது இப்ப இல்லப்பா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி 600 யானைகளில் சென்றது முத்து, பவளம், வைரம், வைடூரியம், வைர நாற்காலி, வைர கிரீடம் எல்லாம் போயிடுச்சு. எல்லாமே இங்க இருந்தது. சரி, வர்றாங்கல்ல, வாழ்றாங்கல்ல, எல்லாத்தையும் அள்ளிட்டு போறாங்கல்ல, போகும்போது அவங்க கலாச்சாரத்தை திணிச்சு விட்டு போயிடுறாங்க. நம்மளும் அதை ஏத்துக்கிறோம். ஏத்துக்கலாமா? நம்ம கலாச்சாரம் அவங்க ஏத்துக்கிறாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா ஏன் நாம அடுத்த கலாச்சாரத்தை நம்ம ஏத்துக்கணும்? இதை கேட்ட பொல்லாதவங்க வாங்க. ஒரே விஷயம் சொல்லி முடிச்சு அவர் பேசிட்டோம். பழைய சோறு வெங்காயமும் நம்ம சாப்பாடு, பாரம்பரிய சாப்பாடு. பழைய சோறும் வெங்காயமும் சாப்பிட்டவன நரம்பு தளர்ச்சியும் வராது. சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு சாப்பிடணும் எந்த நோயும் வராது. பார்த்தாங்க வெறும் பழைய சோறு வெங்காயமா தின்னு நல்லா இருக்காங்களே, இவங்க எப்படி மாத்துறதுன்ட்டு வெங்காயம் மாத்திட்டு இருந்த வாங்கி நாரும் தள்ளி நின்றுனாங்க. நம்ம வெக்கப்பட்டுக்கிட்டு பழைய சோறு வெங்காயத்தை விட்டோம், புரோட்டாவும் அவங்களுக்கு உள்ள உட்காந்துக்குச்சு. சரிங்களா? ஹோட்டல்ல இட்லி மாத்த முடியாது. அடுத்து என்ன பண்ணாங்க? தாம்பூலம் தரித்தல், வெற்றிலை பாக்கு. எல்லா வீட்டுக்கு போனாலும் சாப்பிட்டு முடிச்சோம், தட்டுல வெத்தலை வச்சு பாக்கு கொட்டை பாக்கு வச்சு சுண்ணாம்பு வச்சுக்கோ, அதுவே தாம்பூலம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து பண்ண வாய் சவருக்கு மட்டும் போட கிடையாது. அந்த வெற்றிலை பாக்குல கால்சியம் இருக்கு, அவ்வளவு சுத்தி. பெண்கள் அதை சாப்பிட்டா கருப்பை வளர்ச்சி அடையும், ஆண்களுக்கு நீங்க வலிய உற்பத்தி ஆகும். பார்த்தா பிள்ளை வீட்டுல ஆயம்பாடு வந்துகிட்டே இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம. எப்படி மாத்துறது? வெற்றிலை பாக்கு கால்சியம் ஒன்னா சத்து எப்படி நிப்பாட்டுறது? சிச்சி பட்டிக்காடு எத்தனை பாட்டு போட்டுக்கிட்டு இருக்க, உன் பல்லெல்லாம் கரையா இருக்குன்னு சொன்னாங்க. வெற்றிலை பாட்டை நான் மறந்தோம், பான்பராக்கு உள்ளது உட்காந்துருச்சு. பான்பராக்கு வந்து உட்காந்துருச்சு. நம்முடைய பாரம்பரிய சாப்பாடு மாறிடுச்சு. பீஸா, பர்கர் எல்லாம் கூட்டாங்கலாம் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளைங்க மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்க. பெண்கள் பூரா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும். மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் ஒரு அழகு மட்டும் இல்ல, மூஞ்சி சுருக்க விடாது எத்தனை வயசு ஆனாலும். அதை விட மஞ்சள் தேய்ச்சி கொடுத்தா எந்த கிருமி, வைரஸ் கிருமி பக்கத்துல வராது. பெண்கள் கல்யாணம் பெண்கள் மஞ்சள் தேய்ச்சி தாலி சிறந்து போட்டுப்பாங்க. அந்த மஞ்சள் தேய்ச்சி மஞ்சள் வருஷம் குடிச்சா அந்த தாலி சிறந்து போற அந்த மஞ்சள் வாசனை புருஷனுக்கு எந்த நோயும் வராது. குழந்தை பிறக்கும், பால் கொடுப்பாங்க. அந்த குழந்தை வந்து அந்த மஞ்சள் கையில குடிச்சுக்கிட்டே பால் குடிக்கும். அந்த மஞ்சள் கையில கொண்டு வாயில வைக்கும், குழந்தைக்கு எந்த நோயும் வராது. பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராம இருந்துச்சு. என்ன பார்த்தாங்க? மஞ்சள் தேய்ச்சி நல்லா இருக்காங்களே, ஐயா மாறியாத்தா மஞ்சள் தேய்ச்சி குடிச்சிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. மஞ்சளை மறந்தோம், ஸ்ப்ரே உள்ள வந்துருச்சு, எல்லாம் புற்றுநோய் பிடிச்சு வச்சு. ஸ்ப்ரே தான். இதெல்லாம் கலாச்சாரமே இல்லை. நான் ஏன் வருத்தப்பட்டு பேசுறேன்னா, காலைல வந்தமா மாநில எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே. நம்முடைய கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க கூடாது, நம்முடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க கூடாது. வச்சுக்கலாம், அடுத்தவங்களை ஏத்துக்கலாம். ஆனா அதையே தொட்டுக்கு நம்மளை தொடுத்து பெத்த அம்மா நம்ம அம்மாவை மறக்கலாமா சொல்லுங்க? வெளியே பாதியில இருந்து ஒரு பொம்பளை அழகா தான் இருப்பான், தலை மேக்க போட்டு எல்லாம் போட்டு நல்லா தான் இருப்பான். அதுக்கான பெத்த சாந்தி செட்டு தூக்கிக்கிட்டு எருவாட்டி விட்டு நம்ம வளர்த்த தாத்தா பாட்டி நம்ம மறக்கலாமா? மறக்க கூடாது.
முடிஞ்சு வச்சு. அழகுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை இன்று யாரும் அன்னத்துக்கு கொடுப்பது அல்ல. அழகுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை யாருமே சாப்பாட்டு கொடுக்கலாம், ஆரோக்கியத்துக்கு கொடுக்கறது இல்ல. உடைக்கு கொடுக்கும் முக்கியத்தை உணவுக்கு கொடுப்பதில்லை. புரிஞ்சு வச்சு. முடிஞ்சவங்க சுவாச்சிங்க. உணவு பூரா மாத்திக்கிட்டீங்க. அதான் உண்மை. நான் இங்க பேசலாம் பேசுறேன். அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் எல்லா பெண்களுமே. யாருக்கு வீட்டு வரப்போகாம இருக்கா சொல்லுங்க. ஆனா ஆரோக்கியத்துக்கு கொடுக்கறது கிடையாது. இதை சாப்பிட்டா உடம்பு கிடையாது. அது மாதிரி உடைக்கு ஒரு சட்டை 14,000 தைக்கணும் பரவாயில்ல, எடுத்து போட்டுக்குவோம். ஆமா. இது பண்றான். உணவுக்கு கொடுக்க நல்ல உணவு வாங்கி சாப்பிடுறது கிடையாது. நல்ல உணவு பாரம்பரிய உணவு சாப்பிடுறது கிடையாது. அது மாதிரி வந்தாரை வாழ்க்கைக்கு முன்னே இருக்கிறோம் என்ற சிறப்பு. விருந்தோம்பலுக்கு உபசரிப்புக்கும் நல்ல விருந்தோம்பல் நல்ல மனசார காசு கொடுத்து என்ன நல்லா சாப்பிட்டுக்கோங்க. புரிஞ்சு போச்சு. நல்ல வேலையை 5 இட்லி எடுத்து வச்சுருந்தாங்க தப்பிச்சாங்க. அதனால இட்லியே இல்லாம போச்சு. இட்லி என்பது ஆவியில வேகக்கூடிய ஒரு நல்ல அருமையான ஒரு பதார்த்தம். நம்ம பதார்த்தம் அது சாப்பிட்டா நோய் கிடையாது. நாங்க விடுவோம் மாட்டோம்ல. இட்லி வச்சுதான் நீ 40 ரூபாய்க்கு சாப்பிட்டு போயிருவியா, உனக்கு 2 தோசை நீங்க வைக்கிறேன் 80 ரூபாய்க்கு அப்படின்னு அங்கேயும் பிசினஸ் உள்ள நுழைஞ்சிச்சு. முடியாத பேசி முடிக்கிட்டா இருக்கிற கட்சி இருக்கிறதுனால. ஆமா, மாடத்தறி வந்ததுக்கு அண்ணனுக்கு விளையாட்டு பிள்ளைகள் தாங்கள் யார் எங்கிருந்து சட்ட விளக்கமாக சொன்னால் தகவலை சமர்ப்பிக்க கருதியை பார்க்கலாம். அகிலும் சந்திரமும் அளமுறையை வளர்க்கும் புண்ணையும் பார்த்தும் தேய்க்கும் தேரனை போல் புகழ் பிறப்ப எங்கு பசுமை எதிரும் பசுமை என்று இருமாப்பு கொண்டிருக்கும் மலையாளர் மகளே, எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்னும் ஐவகை இழக்கக்கூடிய செந்தமிழ் வானில் சிறையெடுத்த பிறகு குடிநீரை கொற்றவன் பெற்ற புலக்கூடிய வாழ்வினை வளர்களின் கடமை உணர்வு கண்ணுக்கு கண்மணி போல் கண்மணிக்கு பாவை போல் பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பெண்ணரசை வள்ளிமாறே வந்தார வாழ்க்கும் மந்தம் நாட்டில் வந்திருப்பவன் எந்த நாட்டுக்காரன் என்று அறிய முன்னரே வாருங்கள் வருவரே. அற்புதமான வரவேற்பு. வரவேற்புக்கு நன்றி கூறி கந்தவன் கூறும் கருத்து என்னவென்று கேட்டால் காவிய பூர்வோட கருமாமலைக்கு சொந்தக்காரன் தந்தை பேர் அந்தவன், தாயார் பேர் பந்த வீடு வச்சு எனக்கு தாய்மாமன் இருக்கின்றார். அவர் பேர் நீலமணி வேடன். அம்மா எனக்கென்று 2 பெண்மணி குட்டியை உருவாக்கி அதில் மூத்த குட்டியை படைத்தவருக்கு மண்பகிர்ந்து பரிசாக கொடுத்தார். மூத்த குட்டியை அடைந்ததற்கு இந்த சின்ன குட்டியை மறைய வேண்டும் என்கிற விருப்பம். நானும் வந்தேன். குட்டியை வந்தது, குட்டியை பார்த்தது ஏனோ தெரியவில்லை. என்ன கண்டது மறைந்து கொண்டது. மறைந்து ஒன்றை எட்டி பிடிக்கும் முற்பட்டது. உங்களுக்கு கெட்டிக்கார அண்ணன் அந்த கறிக்கடை சிங்கம் தடுத்து நிறுத்தி விட்டார். உங்கள் அண்ணன் என்னவென்று கேட்டேன். இடத்திற்கு பொறுப்பான தலைவி வள்ளி இருப்பதாகவும் கேட்டு பிடிக்கலாம் என்று தெரிவித்தார். ஆகவே தலைமையால் தாங்களும் வந்து விட்டீர்கள். அந்த குட்டி எந்த குட்டி என்பதை ஆராய்ந்து அறிந்து கந்தவேடன் தேடி வந்தது இந்த மான்குட்டி தான் என்பதை உணர்ந்து அதை பிடிப்பதற்கு வழி செய்ய வேண்டுமா? என் மான் எப்பேற்படுமான் என்ற மானுக்குண்டான சிறப்பை கூறினேன் கேளுங்கள். அன்பு அண்ணார் பேர் சொல்ல நண்பர் மட்டும் என்னை பாராட்டி எனக்கு அன்பை கொடுத்தலாம் சொல்ல நன்றி. வணக்கம் வணக்கம். Bye.
இருக்காங்க அந்த அடிப்படையில வாங்க வருகிறேன். நீங்க தேடி வந்த மான்குட்டிங்க தான் இருக்கு. அப்படி நீங்க அனுமதி கொடுக்கணும், நான் பிடிக்கணும். பார்ப்பதற்கு கண்ணியமான தலைவி இருக்கீங்க. உங்க எண்ணமும் செயலும் அப்படிதான் இருக்கு. அந்த கண்ணியத்தை மாறுறது கிடையாது. என்னுடைய இடத்துல இருந்து அந்த இடத்துல நான் மீறவும் மாட்டேன். மான்குட்டி இப்படிதான் இதுக்காக ஐயோ நம்ம 4 நாள் கூட வன்மையிலே என் தன்மையை நான் மாத்திக்க மாட்டேன். அண்ணே எனக்கு 4 நாள் முருங்கனே நான் 4 பாட்டுகளை சேர்த்து பாடுவா பேசுறது நீ பாட்டவான்னு கேட்க போயிட்டோம் நல்லா போயிட்டோம். ஏன் மாத்திக்க மாட்டேன். இதுதான் அது மாதிரி எல்லாருமே அவங்க இடத்துல நம்ம மீறாம இருந்தோம் வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். உங்க மானுக்கு ஆசைப்பட்டு உங்க மாடு எடுத்து வச்சுக்கணும். ஆசை என்பது கிடையாது மனிதனுக்கு. அதை அதை பேசிக்கும்போது நோண்டாத சரியா. ஆசை ஆசை என்பது மனுஷனுக்கு வந்தாதான் பிரச்சனைகள் பெருசாகும். நல்ல ஆரம்பத்துல எடுத்துக்கோங்க. நாடு பிடிச்சாங்க. சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு நல்ல சந்தோஷமான ஒரு பிரச்சனையும் இல்லை. உள்ள வந்து பூந்தாங்க வந்துச்சு, ஆசை வந்துச்சு. முத்துக்கள் ஆசை, பவளத்துக்கு ஆசை, நகைகளுக்கு ஆசை. ஆரம்பத்துல கிராமத்துல வந்து மக்கள் சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர இருந்தப்ப தன்னிட்ட வந்ததை பண்ணி மன்னன்ட்ட கொடுத்து மக்கள் சந்தோஷப்பட்டார்கள். கொடுக்க மாட்டாங்க, இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இந்தாங்கய்யா கடல்ல முன்னு நான் முத்து எடுத்த மௌடத்தை அவங்க மௌடத்தை வச்சு அழகு பாருங்க, அழகு பார்த்தாங்க. அப்புறம் அதை நினைச்சு அடுத்த நாட்டுக்காரங்க ஆசை வந்துச்சு. அப்புறம் நாடு அடிமையாச்சு, மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். போர் வந்துச்சு. அந்த உட்காந்துக்காங்க இந்த போர். இந்த ஆறு வந்து 1778 எவ்வளவு பெரிய போர் நடந்துச்சு சரிங்களா. வெள்ளக்காரனுக்கும் வெளிநாட்சியாருக்கும் நடந்த இடம் இந்த இடம். மிக சிறப்பு வாய்ந்த இடம் இந்த இடம் நடந்துச்சு. அவ்வளவு ரத்தார் இந்த பாலத்தில் ஒரு ரத்தார் ஓடிச்சு. எல்லா நானும் அதுக்குள்ள பீரங்கி மறைச்சு சண்டை போட்டாங்க. அவங்க பக்கம் இருக்கட்டும் சரிங்களா. ஆசை அப்ப நாட்டுக்கு நாடு ஆசை வந்துச்சு, போர் வந்துச்சு, அப்பாவி பொதுமக்கள் அழிந்தார்கள். அப்படி இப்பயும் வந்துருச்சு. இப்பயும் நாட்டு நாள் ஆகி ஒரு கொஞ்சம் நினைச்சு பாரு என்னத்தை சாதிக்க போறோம். மரணம் என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். யாரும் 100 வருஷம் 1000 வருஷம் வாழ போறது கிடையாது. ஆனா அதுக்கு நடுவுல இந்த அடிச்சுக்கிட்டு நாடு ஓன அடிச்சுட்டு மண்டையை உடைச்சிட்டு பொதுமக்கள் குழந்தைகள் பாவம் அப்பாவை இழந்து அம்மாவை இழந்து துடிக்குதுங்க பிள்ளைங்க. போர் அப்ப ஆசை. மனிதனுக்கு ஆசையினால்தான் போர்கள் உருவாகுது, பிரச்சனைகள் உருவாகும். நமக்கு ஆசையெல்லாம் கிடையாதுங்க. நான் இருக்கு உங்க அம்மாவை ஒழிச்சு வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு பிரச்சனை பண்ணும் நல்லா பிடிச்சி சூரிய வர போறேன். ஒரே ஒரு சின்ன விஷயம் முடிச்சுக்கிறேன். ஒரு சின்ன கதை தினைக்கும் சொல்ற கதை தான். இந்த உட்கார்ந்து இருந்ததுக்கும் 4 பேர் கவனமா இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கதை ஒரு வருமுன் காப்போம், வரும்போது காப்போம், வந்த பின்பு காப்போம். பிரச்சனைகள் வருவதற்கு முன்னால் ஒரு ஆள் வந்து சுதாரிப்பதற்கான மிகச்சிறந்த புத்திசாலி. பிரச்சனை வந்துருச்சு, சாமர்த்தியம் தப்பிச்சுக்கணும். அவன் சாமர்த்தியசாலி. அந்த பின்னாடி பார்த்துக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது, அழிஞ்சுதான் போகும். இது நம்ம பேருக்கு வந்துச்சு. நம்ம தான் வாட்ஸ்அப் பார்த்துட்டே தான் இருக்கோம். வாட்ஸ்அப்புக்கு பேச பாட்டு கேட்க இப்படிதான் இருக்கோம். முடிஞ்சு வச்சு இப்ப ஒரு காட்டுக்கு ராஜா சிங்கம் முடிஞ்சுச்சா? முடிஞ்சு சொல்றாங்களா? அப்படியா முடிஞ்சு சொல்றாங்களா? அடையாளத்தை சொல்லுங்க, மாமுடி அடையாளம் சொல்லுங்க. அதான் மரியாதை. பாட்டு படிக்கிறோம், இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிறோம், முடியல முடிச்சிடணும் அடையாளம். அவ்வளவுதான். நீங்க தகவல் அடையாளத்தை படிக்க போகும். ஒரு மாநில கண்டே
பெண் என்றால் ஒன்றுதான், உன்னை தான் அப்ப நான் தெரியும். நினைக்குமா? உன்னை தான் திருமணம் முடிப்பேன். அண்ணா, உன்னைத்தானே நம்பி வந்தானே. பூங்கொடுத்து ஒரு மாலையிடு, நீ வைத்து ஒரு பூவிடு. உன்னைத்தானே தஞ்சம் என்று அண்ணா, நாக்கு நேரா ஒரு நல்லா வாங்கண்ணா. நாடகம் வைத்தவர்கள், நாடகம் பார்க்கிறவர்கள் அனைவரும் நீண்ட ஆயுள் தீர்க்காயுடன் நல்லபடியாக சிவபெருமான் வந்தா எல்லாரும் நல்லா இருக்கணும். குடும்பத்தின்பானே குழந்தை குட்டிலாம் போறது நல்ல சந்தோஷமா இருக்கணும். விவசாயம் பண்ணி விவசாயிகள் மதிக்கப்பட வேண்டும். சாமி அனுபவம்னா அழைக்கின்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளாண்டு உலகினில் பொருளேது முருகா.
போதும் நானே உன்னை அடைய வேண்டிய காலகட்டாயம் நெருங்கிவிட்ட காரணத்தால் நமது திருமணம் இனிதே நடைபெற வேண்டும். அனைவரும் வள்ளிதேவன் வணங்க வேண்டும் சுவாமி. எல்லாரும் இருக்கணும். நல்லா கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னும் அவசரம் நல்லா முடிச்சிட்டோம் இல்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும். போருக்கு போயிருக்க ராணுவர்கள் அனைவரும் நலமோடு நல்ல எந்த பிரச்சனையும் நல்லபடியா எல்லா வெற்றியும் திரும்பி வரணும். நாட்டு மக்கள் நலமோடு வரணும். அனைவரும் வள்ளிதேவன் வணங்க வேண்டும். அனைத்துமே தந்தோம். நாட்டு மக்கள் எல்லாரும் வள்ளிதேவானி சமய சுப்பிரமணியம் என்று அழைப்பார்கள். சம்மதம் தானே? முழுவட்டும் வேளங்கள்.